உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவு சார்ந்த சான்றோர்களே, பெரியோர்களே, போதகமார்களே, உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்வியும் நாம் ஆவிக்குரிய வாழ்வின் எழுச்சி பெறுவதற்காக ஒரு சரியான வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாய் வாழும்படியாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கேள்வி கணைகளும் வேதத்திலிருந்து பதில்களும் கிடைக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள். வார வாரம் இந்த நிகழ்ச்சியிலே அருமையான முத்துக்களை போல வேத வசனங்களை எடுத்து காட்டுகிற டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. பொதுவாகவே கிறிஸ்தவத்திலும் உலகளாவிய பல மதங்களிலும் ஆத்துமா ஆத்துமா என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆத்துமா எங்கே இருக்கிறது? இதை பற்றின முழுமையான ஒரு தெளிவு எனக்கு வேணும் தான் இந்த கேள்வி வைக்கிறேன். அதாவது இந்த பைபிள் முழுக்க ஏதோ ஒரு கட்டத்துல ஆத்துமா என்ற வார்த்தையை தொடர்ந்து படிக்கிறோம். ஆமாங்க. இந்த ஆத்துமா என்ற வார்த்தையை தமிழ்ல சொல்லும் போது ஆத்துமான்னு சொல்றோம். அதே சமஸ்கிருதத்துல சொல்லும் போது ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமிழ் சொல்லையும் சமஸ்கிருத சொல்லையும் சேர்த்து எழுதும் போது தமிழ்ல ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஆத்மா, ஆன்மா, ஆத்துமா என்ற அளவில் மக்கள் பேசுகிறார்கள். விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களும் பேசுகிறார்கள், ஆவி வழிபாடு செய்கிறவர்களும் பேசுகிறார்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் பேசுகிறார்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் பேசுகிறார்கள், விசுவாசம் உள்ளவர்களும் பேசுகிறார்கள், அவிசுவாசிகளும் பேசுகிறார்கள். இதுல தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உதாரணமாக ஆத்துமா என்ற அந்த முதல் சொல், அந்த ஆங்கிலத்தில் சோல் அப்படின்னு நம்ம சொல்றோமே, பைபிளினுடைய 2ஆம் அதிகாரத்தில் தான் முதல் முறையா நம்ம படிக்கிறோம். தேவனாகிய கடவுள் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட மனிதன் உயிரோடு இருந்தானா என்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பினால் அது எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில மண்ணுக்குரிய உயிரோட்டம் உடைய ஒருவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். When God made man out of the clay of the earth, man had some kind of a living organism within himself. ஆனால் அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட போது, தேவ நீதியை குறித்து கேள்விப்பட்ட போது, தேவ நீதியாகிய கடவுளுடைய ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது, பைபிள் சொல்லுது man become a living soul. அது முதல் மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்கிறது. இப்போ இறையியல் கொள்கையின்படி, அக்கார்டிங் டு த தியாலஜி, நீங்க இந்த வசனத்திலேயே 2 பகுதியை பார்க்கலாம். உதாரணமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன், கவனிங்கள், ஜீவ ஆத்துமாவானான். இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனமா இருக்கு. அதாவது தேவன் மனிதன் 2 பேரும் இங்க பார்க்கிறோம். மனிதன் மண்ணாக இருக்கிறான், தேவன் ஆவியா இருக்கிறார். 2 விஷயம். அடுத்தது, மண்ணிலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு நாசி என்று சொல்லக்கூடிய மூக்கு இருக்கிறது. இன்னைக்கும் மனிதர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா செத்து போனாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல மூக்கைத்தான் நம்ம கவனிக்கிறோம். காற்று உள்ளே போய் வெளியே வருகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சமஸ்கிருதத்துல பிராணவாயு அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தகத்துல அப்படியே எழுதுறோம். அதாவது இப்படி சொல்றதா இருந்தா உயிர் காற்று என்று நாம் சொல்லலாம். அதாவது மனிதன் வாழ்வதற்கான காற்று அவனுடைய நாசி என்று சொல்லக்கூடிய மூக்கில தானாக வெளியிருந்த காத்து மூக்குள்ள வந்துடுதுன்னு எழுதல. மனிதனை தேவன் உண்டாக்கும் போது மிருகங்கள் இருந்தது, பறவைகள் இருந்தது, ஊரும் பிராணிகள் இருந்தது, கடல்வாழ் ஜந்துக்கள் இருந்தது, நிலவாழ் ஜந்துக்கள் இருந்தது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ எல்லா ஜீவராசிகளும் இருந்ததுனால அவைகளும் சுவாசம் உள்ளதா தானே இருந்திருக்க வேண்டும், உயிர் உள்ளதா தானே இருந்திருக்கணும். அப்படினால் விசேஷமாக ஆதாம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் மனிதனை கடவுள் உருவாக்கின போது அவனுக்கு ஒரு வித்தியாசமான, பிரத்யோகமான, ஒரு சிறப்பான ஒன்றை செய்கிறார். அதாவது வடக்கே இருந்து தெற்கே வீசும் காற்றே வாடலே வா, தெற்கே இருந்து மேற்கே வீசும் காற்றே தென்றலே வா அப்படின்னு கடவுள் கூப்பிடாம தேவன் அவன் நாசியில சுவாசத்தை ஊதினார் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கணும்.
இப்போ நம்ம வாய் வழியா உதட்டை குவித்து ஊதுவதுன்னா என்ன நமக்கு தெரியும். இன்னைக்கும் நம்ம ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் ஏதாவது ஊத முடியும் நம்மால. அதே கருத்து தான் இங்கே கையாளப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னதாக ஒரு செய்தி நீங்கள் கவனிக்கணும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா, தேவன் மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கிறோம். அதாவது இன் இஸ் லைக்னஸ், இன் இஸ் இமேஜ் காட் கிரியேட்டட் மேன். அப்போ தேவனுடைய சாயலும் தேவனுடைய தன்மையும் மனிதனுக்கு வந்தது. மூன்றாவதாக தேவன் தமது ஆவியை ஆதாம் என்று சொல்லக்கூடிய முதல் மனிதனுக்கு அவனுடைய நாசிலே ஊதினார். 3 விஷயங்கள் நான் இங்கே பார்க்கிறேன். காட்ஸ் இமேஜ், காட்ஸ் லைக்னஸ், காட்ஸ் ஸ்பிரிட். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய ஆவி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அநேகர் என்ன விவாதிக்கிறாங்கன்னா, தேவன் மனிதனுடைய மூக்கில ஜீவ சுவாசத்தை ஊதவில்லை என்றால் அவன் எப்படி இருந்திருப்பான்? அவன் மண்ணுக்குரிய மனிதனாக இருந்திருப்பான். தேவ சாயலும் தேவ ரூபமும் அவனுக்கு இல்லாமல் போயிருக்கும். இப்போ உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் தேவனற்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு கிட்ட என்ன இல்லைன்னா தேவனுடைய ஆவி இல்லை. அப்போ ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்று நாம் படிக்கிறோம். ஆவி இல்லாத ஆத்துமாவும் செத்தது. ஆக ஆத்துமா என்ற அந்த முதல் செய்தியே பாவமற்ற ஆதாமுக்கு தேவன் அவனுடைய நாசிலே ஊதினார் என்று நாம் படிக்கிறோம். இதுதான் முதல் ஆத்துமாவை பற்றிய தகவல். இந்த ஜீவ சுவாசம் ஊதப்பட்ட அந்த ஆதாமால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அவனுக்கு கண்ணு திறந்தது, காது கேட்டது, கால் நடந்தது, கை உபயோகப்பட்டது, நாவு பேசியது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய விருப்பம் என்னன்றது அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா தேவன் அவனுக்கு சொன்னாரு, இந்த தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நான் வச்சிருக்கேன். இதுல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். இப்போ ஜீவனுள்ள ஆத்துமாவை உடைய அந்த மனிதனுக்கு தேவனுடைய கட்டளையை விளங்கவும் கீழ்ப்படியவும் அந்த ஆவி அவனுக்கு உதவியா இருந்தது. அதனால தான் ஆத்துமா என்ற இந்த சொல்லுக்குள்ள 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய ஆத்துமா, இன்னொன்று சரீரத்துக்குரிய ஆத்துமா. 2 வகையான ஆத்மாவை நீங்க பார்க்கணும். இப்போ உலகத்துல எல்லாருக்குமே ஆத்மா இருக்கு. ஆத்மான்றது ஒண்ணும் இல்லை, ஒரு பையன்னு வச்சுங்க. அந்த பையில நாம மாம்பழம், அப்புறம் ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம் ஒரு பேக்ல போட்டு கொடுக்குறேன்னு வைங்க, இந்த 3ஆவதுக்குள்ள இருக்கும். அது மாதிரி இந்த சரீரமாகிய இந்த பையுக்குள்ள இந்த மனசாட்சி, அறிவு, எண்ணம் ஆகிய இந்த 3ம் ஆத்மாவாக அதற்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஹியூமன் பாடி இஸ் லைக் எ பேக். God put the consciousness, the knowledge, the thoughts, which is called all soul, in the bag. இப்போ அந்த பேக் உள்ள அதை வச்சிருக்காரு. இது மனிதனுக்கு மட்டும் பிரத்யேகமா, இது மனிதனுக்கு மட்டும்தான் பிரத்யேகமா இருக்கு. நீங்க பைபிள் எடுத்து படிச்சா பூமியில உண்டாக்கப்பட்ட எந்த ஜீவராசிக்கும் ஆத்மா கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் தேவனுடைய ஆவியும் உண்டானதுனால நீங்க அந்த முதல் வார்த்தையிலேயே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மேன் பிகம் எ லிவிங் சோல். அப்போ எ லிவிங் சோலுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான்? ஜஸ்ட் எ சோல், இஸ் நாட் எ லிவிங் சோல். இந்த லிவிங் சோல் அவனுக்கு இருந்ததுனால தான் பாவம் என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன என்ற அறிவு அவனுக்கு இருந்தது. தேவனுடைய கட்டளை எது, தன்னுடைய விருப்பம் எது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். நிறைய சமயத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். நமக்கு புரியுது. அப்போ ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்ட உடனே செத்து போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ செத்து போயிட்ட ஆள் அதுக்கப்புறம் எப்படி குழந்தெல்லாம் பெற்றிருக்க முடியும்? காயின் நாவு எல்லாம் எப்படி வந்திருக்க முடியும்? உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் எப்படி வந்திருக்க முடியும்? அது யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க ஆதியாகமும் 5ஆம் அதிகாரம், ஆதியாகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆதாம்
சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். 2ஆம் அதிகாரத்தில் ஜீவ ஆத்துமாவாக மாறின ஆதாம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை படிக்கும்போது ஏறக்குறைய அவனுக்கு 930 வருஷம் அவன் வாழ்ந்திருக்கார். 930 வருஷம் வாழ்ந்த பிறகு ஒரு நாள்ல அவர் செத்து போயிட்டார், மரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அந்த கனியை நீ புசிக்கும் நாளில சாகவே சாவாயின்னு சொன்னாரு. அதுதான் சோல் டெத், அதுதான் ஆத்தும மரணம். அப்போ அன்னைக்கு செத்துட்டார், ஆத்துமால செத்துட்டார். ஆனா உடலிலே அவர் உயிரோடு தான் இருந்தார். உடல்ல உயிரோடு எவ்வளவு காலம் இருக்காருன்னா 930 வருஷம் இருந்தார். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நானும் இருக்கேன், உடல்ல இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வராத எந்த ஒரு மனிதனும் உடலால் வாழ்கிறான், ஆத்மாவாக வாழல. ஆத்மா செத்தா கூட உயிர் வாழ முடியும். ஆக இங்க ஆதாமுடைய முதல் மரணம் ஆத்ம மரணம், அதாவது சோல் டெத். அடுத்தது ஆதாமுடைய 2வது மரணம் பிசிக்கல் டெத், சரீர மரணம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 மரணங்கள் இருக்கிறத நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம். ஆனா இந்த நுட்பத்தை இன்றைய தலைவரி கோலமாக இருக்கிற திருச்சபைகள், பிரிவினை கிறிஸ்தவ மதங்கள், கிறிஸ்தவ போதகர்கள் இதை குறித்து சிந்திப்பது கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுங்க, அதாவது சோல் டெத், பிசிக்கல் டெத், அதாவது ஆத்தும மரணம், அடுத்தது சரீர மரணம். உதாரணமா இதை நல்ல விளங்கிக்கணும்னா ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒருவனும் நீதிமான் இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதுக்காக இன்னைக்கு உலகத்துல மனுஷன் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அவர்கள் நீதியாக இல்லை. அடுத்த ரோமர் பாருங்க 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து விட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல எல்லாரும் என்ற அந்த வார்த்தைக்குள்ள இன்னைக்கு 800 கோடி மக்களும் உலகத்தில் இருக்கதான் செய்யறான். எல்லாரும் பாவத்தினால அவர்கள் தேவனுடைய சாயலை இழந்திருக்காங்க. ஆதாம் தேவனுடைய சாயலை பாவம் செய்த போது இழந்து விட்டான். இப்போ இந்த மனிதனை மீட்பதற்காக தான் தேவன் தமது சொந்த குமாரனை ஆத்துமாவாக அனுப்பினார். இது உங்களுக்கு ஒரு புதிய சித்தாந்தமா தெரியும். இயேசு மனிதனாக வந்தார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயேசு ஆத்துமாவாக வந்தார், ஆவியாக வந்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே கவனிங்கள், முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான். முதல்ல தேவன் அவனை ஜீவ ஆத்துமாவாக உண்டாக்கினார், ஆனா அதை அவன் எழுந்துட்டான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அதாவது ஆதாம் முதலில் எழுந்துவிட்ட அந்த ஆவி உயிரை, ஆத்தும உயிரை கொடுக்கும் ஒருவராக இயேசு வந்தார். ஆதாம் சரீரத்தில் வாழும் ஆத்தும உடையவனாக இருக்கிறான். அதனால அவனால 930 வருஷம் வாழ முடிஞ்சாலும் அந்த ஆத்துமாவுக்குள்ள ஆவி இல்லை. ஆகவே தேவ கட்டளைகளுக்கு அவன் விலகினவனாக இருக்கிறான். எல்லா மனுஷனும், பைபிள் சொல்றது ஆல், எல்லா மனிதர்களும் உயிரோடு இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா உயிரோடு இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே கீழ்ப்பிடிக்கிற ஒருவனுக்கு தமது ஆவியை தரும்போது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். அப்போ சுருக்கமா நான் இதை உங்களுக்கு சொல்றதா இருந்தா, ஆத்மா என்ற வார்த்தையை நம்ம கேட்கும்போது அதுல ஆவிக்குரிய ஆத்மா, சரீரத்துக்குரிய ஆத்மான்னு 2ஆ பிரிக்கணும். ஆவிக்குரிய மரணம், சரீரத்துக்குரிய மரணம் என்று 2ஆ பிரிக்கணும். ஆவிக்குரிய மரணம், the day he ate the fruit of the good and evil, Adam died in his soul. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த அந்த நாளில் ஆத்மாவில் ஆதாம் மரித்து விட்டார். அது ஆவிக்குரிய மரணம், ஆவிக்குரிய ஆத்மாவை போச்சு. ஆதாம் 930 வருஷம் பின்னால வாழ்ந்திருக்காரு. அப்பவும் அவருக்கு ஒரு ஆத்மா இருந்தது, அது சரீரத்துக்குரியதாக இருந்தது. இந்த ஆத்ம மரணம் என்றால் என்ன, சரீர மரணம் என்றால் என்ன? இன்னைக்கு நம்மளுக்கு அது இருக்கு ஐயா? இன்னைக்கும் நமக்கு இருக்கிறதுனால தான் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்தார். உதாரணமாக எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம்,
பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். தேவன் இஸ்ரவேலர்களுக்கு இந்த வார்த்தை சொன்னார். இதே கருத்து எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டது. The soul that sinneth shall die. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்யாத ஆத்மா சாகாது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். உதாரணமாக, ஆபேல் பாவம் செய்யவில்லை, அவன் ஆத்மா வாழ்ந்தது. காயின் பாவம் செய்தான், அவன் ஆத்மா செத்து போனது. ஆகவே பாவம் செய்யாத ஒரு மனிதன் மீது தேவன் ஆத்ம மரணத்தை கொடுப்பதில்லை. அதனால தகப்பன் புளியங்காயை கடிச்சா பிள்ளையினுடைய வாய் பிடிக்குமா? பிடிக்காது. யார் கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிடிக்கும். அதே மாதிரி தான் அந்த வசனம் என்ன சொல்லுது, தகப்பனுடைய பாவத்தை பிள்ளையின் மீதோ பிள்ளையின் பாவத்தை தந்தையின் மீதோ சுமத்துகிறவராக கடவுள் இல்லை. அவன் செய்த பாவம் அவன் தலையில இருக்கும். The soul that commits sin shall die. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்னா செய்யாத ஆத்மா சாகாது. இயேசு கிறிஸ்து குறித்து நாம் படிக்கும் போது பேதுருல படிக்கிறோம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதற்கொண்டு சிலுவிலே மரிக்கிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அவருடைய ஆத்மா வாழுகிற ஒன்றாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் மிக நுட்பமாக அவர் பாவம் செய்யவில்லை என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி இது. அப்போ இயேசு மனிதனாக ஆதாமை போல வந்தாலும், ஆதாமை போல ஒரு ஆத்மாவை உடையவராக வந்தாலும், அவருடைய ஆத்மா ஆவிக்குரியதாக இருந்ததுனால ஒரு நாள் அவர் பாவம் செய்யவில்லை. அது மட்டும் இல்ல, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது எருசலேம் நகரத்தில் தேவாலயத்துக்கு அருகில உங்களில் பாவம் செய்யாதவன் அந்த பெண்ணின் மீது முதல்ல கல்லெறிய கடவன் சொன்னார். எல்லாரும் கையில் இருந்த கல்லை கீழே போட்டு போயிட்டே இருந்தான், ஒரு ஆள் கூட அங்க நிக்கல. அப்ப எல்லாரும் பாவம் செய்திருக்காங்க. அதே மக்களை பார்த்து இயேசு சொன்னாரு, என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு அவர்கள் யாராலையும் பதில் சொல்ல முடியல. இது வரலாற்று உண்மை. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கப்பட்ட சமுதாயமே பாவம் மற்றவர் என்று ஒப்புக்கொண்டது. இரண்டாவது, பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் இயேசு பாவம் செய்யவில்லை. ஆக பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் ஆத்மா பாவத்திலே செத்து இருக்கும் போது, நீங்கள் விசுவாசத்தினாலே சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் ஆத்மாவை ஜீவ ஆத்மாவாக உயிர்ப்பிக்கிறார். He revives your dead soul as a living soul. உங்கள் ஆத்மாவை ஜீவனுள்ள ஆத்மாவாக இயேசு மாற்றுகிறார். ஆகவே 2 மரணங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதாவது ஆவிக்குரிய ஆத்ம மரணம், இரண்டாவது சரீரத்துக்குரிய மரணம். ஆகவே சரீரத்தில் செத்து போன ஆத்மா அதனுடைய மரணம் வேற, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மா அதனுடைய நிலை வேற. இதை நம்ம விளங்கினா தான் ஆத்மானா என்னன்னு நமக்கு விளங்கும். ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நம்முடைய மனசாட்சியையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய எண்ணத்தையும் மொத்தமா ஏந்தி கொண்டிருக்கிற ஒரு பைய போல இருக்குது. இப்போ உங்க உடம்பு இருக்க, இது காற்றடித்த பையன்னு நம்ம ஊர்ல சொல்றாங்க. அப்போ இந்த உடல் ஒரு பை, இந்த பையுக்குள்ள இந்த 3 இருக்கு. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் வெறும் ஆத்மாவில கிறிஸ்தவர்களாக மட்டும் இல்ல, ஆவியிலும் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, சரீரத்திலையும் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கவனிங்க, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த ஒரு வசனத்துல மனிதன் ஆவியாகவும் இருக்கிறான், ஆத்மாவாகவும் இருக்கிறான், சரீரமாகவும் இருக்கிறான். அப்போ each man has 3 separate parts in his life. The first part spirit, second part soul, third part body. ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ இந்த பைபிளை படிக்காத ஒரு ஆளு ஆவி ஆத்மாவை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சரீரம் மட்டும்தான். இதில் சாப்பிடுவான், உடுப்பான், படிப்பான், வேலை செய்வான்,
உடல் இன்பம் கொள்வான், பிள்ளைகளை பெறுவான், வீடுகளை கட்டுவான், பெருமைகளை பேசுவான், நானே ராஜா, நானே மந்திரின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இந்த பைபிள் எடுத்து படித்தாதான் என்னுடைய ஆத்துமா என்பது என்ன, இந்த ஆத்துமாவை தேவன் எப்படி எனக்குள்ளே வைத்தார், என் ஆத்துமா இயங்குவதற்கு தேவன் தமது சாயலையும் ரூபத்தையும் ஆவியையும் எனக்கு எப்படி கொடுத்தார் என்ற இந்த தகவலை அவன் தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எல்லா மதங்களும் ஆத்துமாவை பற்றி பேசுது, எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிற ஆத்துமா அவர்கள் வெறும் சொல்லு மட்டும்தான். தே ஆர் ஒன்லி a mere word about soul. SOUL எழுதின மாதிரி இங்கிலீஷ்ல ஆ-இ-து-மா அப்படின்னு எழுதின மாதிரி அந்த அளவு தான், எழுத்து வடிவம் தான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆத்தும அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த வசனம் பார்த்தீங்களா? அதாவது உனக்கு ஆத்தும அறிவு இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, நல்லது இல்லைன்ற. ஆகவே ஆத்துமானா என்னன்னு தெரிஞ்சுக்காம நாம வாழ்ந்து பயன் இல்லை. இப்போ ஒருத்தர் என்ன கேட்டாரு, இப்போ அந்த ஆடு மாடு கோழி யானை எல்லாமே கூட உயிரோடும் இருக்கு, ஒரு கட்டத்தில் செத்தும் போது அப்போ அதுக்கு ஆத்துமா இல்லையா? மனிதனும் உயிரோடு இருந்து செத்து போறான், அவனுக்கு ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் பைபிள் இருந்து ஒரு பகுதியை வாசிக்கிற பிரசங்கி 3வது அதிகாரம் 20வது வசனம், எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாயிருக்கிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. கவனிங்க, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும், கவனிங்கள், தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களின் ஆவியும் அறிந்திருக்கிறவன் யார்? இந்த ஒரு வசனத்தில் மிருகங்கள் சாகும்போது அவர்களுடைய உயிர் மண்ணுக்கு திரும்புதான். ஆனால் மனிதன், ஆத்மாவை உடைய மனிதன், அவன் சாகும்போது அவனுடைய உயிர் மேலே ஏறி செல்கிறது. இந்த ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, மேலே ஏறின இந்த ஆவி எங்க போய் சேருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இந்த ஒரு வசனத்தில் சாதாரண மிருகங்கள் சாகும்போது அவங்களுடைய நிலைமை என்ன? மண்ணுக்கு போறவங்களா இருக்காங்களாம். ஆனால் மனிதன் ஆவியை விடும்போது அந்த ஆவி தேவனை நோக்கி போகிறதாம். இந்த இடத்துல the spirit return to God, அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவன் ஆவியை ஆதாமுக்கு நாசியிலே ஊதினார். மனிதன் சாகும்போது அந்த ஆவியை தேவன் திரும்பவும் பெற்றுக்கொள்கிறார், அந்த ஆவி அவரிடத்தில் போய் சேருகிறது. இந்த சித்தாந்தம் தான், இந்த கொள்கை தான் புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம். எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கிற தேவன் அவளுடைய ஆவியை பரிசுத்தமாக்கி அவர்கள் மரித்தால் தம்மிடத்தில் அவளுடைய ஆவியை ஏற்றுக்கொள்கிறார். கடைசி காலத்தில் அவளுடைய சரீரங்களையும் சேர்த்து எழுப்புகிறார். இதெல்லாம் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்குது. அதனால ஆவி எங்கே போகிறது, ஆத்மா எங்கே போகிறது என்று நாம் கேட்கும்போது அது தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது என்று பதில படிக்கிறோம். அப்போ நீங்க பாத்தீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க பாத்தீங்களா? இல்லை. அப்போ யாருமே பார்க்கல. அப்போ யாருமே பார்க்கலனாலும் வேத வசனம் நமக்கு இதுதான் சொல்லுது. அப்போ பைபிள் இருக்கிற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு சத்தியமும் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்பட்டவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் வேறுபடுத்தி பார்க்கிறோம், கீழ்ப்படிந்தவர்களையும் கீழ்ப்படியாதவர்களையும் வேறுபடுத்தி பார்க்கிறோம், பாவத்தையும் நீதியையும் வேறுபடுத்தி பார்க்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களையும் கழுவப்படாதவர்களையும் வேறுபடுத்தி பார்க்கிறோம். அதனால தான் இயேசுநாதர் இப்படி சொன்னாரு. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனத்துல, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? What profit the man if he gains the whole world and loseth his soul என்று கேட்டார். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் என்னுடையது என்று ஆக்கி கொண்டாலும் அவனுடைய ஆத்துமாவை அவன் இழந்து விட்டால் அவனுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறார். அப்போ இங்கதான் கிறிஸ்தவத்தை நீங்க பார்க்கிறீங்க. Where Christianity is coming when we talk about the soul. ஆத்துமாவை பற்றி பேசும்போது கிறிஸ்தவம் அங்கே வந்து நிற்கிறது. அப்படின்னு ஐயா, சரீரத்துக்கு ஒரு அழிவு இருக்கு,
இந்த ஆத்மாவுக்கு அழிவு இருக்கா இல்லையா? ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவு இருந்தா தேவனுக்கு அழிவு இருக்குதுன்னு அர்த்தம். Since God is eternal, soul is eternal. அப்போ ஆத்மா அழியக்கூடியதானால் கடவுளும் அழியக்கூடியவராக இருப்பார். ஜீவ ஆத்மா, ஜீவ ஆவி என்றுதான் நாம் படிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் என்றுதான் நாம் படிக்கிறோம். அதனால்தான் சொல்றாரு மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 28வது வசனம், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அதனால ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய துப்பாக்கி முனையிலோ வெட்டும் பட்டயத்தினாலோ ஒருவனை கொன்றாலும் அவன் சரீரத்தை தான் கொல்ல முடியும், ஆத்மாவை யாராலையும் கொல்ல முடியாது. ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து நரகத்தில் தள்ளக்கூடிய தேவனுக்கு பயப்படுங்கள். ஃபியர் காட் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது. நம்முடைய ஆத்மாவை கொல்ல முடியாது. அப்போ கிறிஸ்தவம் பாருங்க எவ்வளவு அழகா, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் கிறிஸ்தனுடைய வருகை மட்டும் பரிசுத்தமா இருக்கும்படி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்போ இந்த ஆத்மாவையும் இந்த ஆவையும் சரீரத்தையும் ஒடுக்குகிற மனிதன் தான் கிறிஸ்தவனா இருக்கிறான். அப்படியான ஒரு கேள்வி ஐயா, இந்த ஆத்மால செழிப்பா சரீரத்துல வாழ்ற மாதிரி நீண்ட நாட்கள் வாழ முடியுமா ஐயா? கர்த்தருக்கு சுத்தமான வாழலாம். இப்போ நோவானுடைய வெள்ள காலத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. நோவானுடைய வெள்ள காலத்துக்கு பிறகு வாழ்கிறவர்கள் ஏறக்குறைய 120 வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க. தாவீதுனுடைய காலத்துக்கு பிறகு வாழ்கிறவர்கள் ஏறக்குறைய 80 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். இன்னைக்கும் நாம ஏறக்குறைய 80 வருடங்கள் சராசரியாக வாழ்வதற்கான ஒரு யுகத்தில் நாம் இருக்கிறோம். நீங்க சரீரத்தில் வாழ்வதை பற்றி பேசுறீங்க, ஆவியிலும் நாம் வாழ முடியும், ஆவியிலும் செழிப்பாக இருக்க முடியும். யூ கேன் பி ரிச் இன் யுவர் சோல், யூ கேன் லிவ் இட்டர்னலி இன் யுவர் சோல். பாருங்கள், யோவான் எழுதிய 3வது நிருபம் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்றார். As your soul prospereth, you prosper in your life என்றார். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழணும், சுகமா இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்றார். அதனால ஆத்துமாவில கம்பீரமான, சுகமுள்ள, ஐஸ்வர்யமிக்க, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ முடியும். நம்முடைய ஆத்மா வாழ்கிறது, சுகமாய் வாழ்கிறது என்ற கருத்து புதிய ஏற்பாட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். ஐயா, இன்றைய நவீன காலத்துல ஒரு மனுஷன் செத்து போனா கூட நீண்ட நாட்கள் வாழலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நம்பிக்கை மனிதனுடையது. தேவன் கோணலாக்கினத நேராக்க மனிதனால முடியாது. செத்த மனிதனை மனிதனால் உயிர்ப்பிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல யாவீரினுடைய மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார். நாயின் ஊர் விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசருவை உயிரோடு எழுப்பினார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆக உயிர்த்தெழுதலை பற்றி புதிய ஏற்பாடு தெளிவாக போதிக்கிறது. அது தேவனுடைய வல்லமையா இருந்தா உயிர்ப்பிக்கலாம். ஆனா மனிதர்கள் அழுகின உடலை, நீங்க எவ்வளவுதான் பெரிய பிரமிடு எகிப்து தேசத்துல அது கட்டி 5000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க, அது உள்ள இருக்கிறவன் எலும்பாகவும் தூசியாகவும் தான் இருக்கான். அவனை உயிரோடு எழுப்ப முடியாது. காரணம் என்னன்னா, நம்முடைய உடல் முற்றிலுமாக தன்னுடைய முடிவுக்கு வந்து விடுகிறது. நீங்கள் 12வது அதிகாரம் பிரசங்கி புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா முதல்ல கண்ணு போயிடுதான், நமக்கு பார்வை மங்குது. இதை பிரசங்கி 12வது அதிகாரம் 2வது வசனம், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலச்சாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதனால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும். இந்த வசனத்துல முழு சரீரத்தை குறித்து படிக்கிறோம். கண்ணு மங்கி போச்சு, முதுகு கூணா போச்சு, பற்கள் கொட்டுனதுனால தெருவாசல் போல இருக்கிற நம்முடைய உதடு ஒன்னா மூடிக்கிட்டது, பலச்சாலிகளாகிய நம்முடைய கால்கள் தளர்ந்து போய்விட்டது. எந்திர சத்தம் தாழ்ந்ததுனால வாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி
கீதவாதிய கனிகள் எல்லாம் அடங்கி போகாதுக்கு முன்னும் வயசாக மியூசிக் கூட கேட்க முடியாது. வயசானவங்க சின்ன குருவி சத்தம் போட்டால் கூட தூக்கத்தில் எழுந்துடுறாங்க. 5வது வசனம் பாருங்கள். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீவகமும் அற்று போகாதற்கு மண்ணும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியில தெரியாததற்கு முண்டும். வயசு ஆக மனிதனுடைய கவனம் அண்ணா நகர்ல ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கல, அண்ணா நகர் பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு எப்போ போவோம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த அச்சம் அவனுக்கு வந்துடுது. கருமையா இருக்கிற முடி வாதுமை பூ பூத்தது போல வெண்மையாக மாறி விடுகிறது. 1/2 கிலோ சாப்பிட்ட மனிதன் 1/2 இட்லி சாப்பிடக்கூடிய ஜீரண சக்தி உடையவனாக மாறுறான். ராஜா ஆனா கூட செத்த உடனே வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வச்சிடறாங்க. அதை பிணம் என்று அழைக்கிறாங்க. ஆகவே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததுக்கு முன்னும் மனுஷனுடைய உடம்புல இருக்கிற நரம்புகள் இருக்குங்களே, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அது கூட பிரேக் டவுன் ஆகுது. நர்வஸ் பிரேக் டவுன் கேள்விப்படுறோம். 6வது வசனம் பாருங்கள். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி. இந்த 4 மனிதனுடைய உடலுக்குள்ள நரம்பு மண்டலம் வெள்ளிக்கயிறு, பொற்கிண்ணி நம்முடைய இருதயம், ஊற்றின் அருகே சால் நம்முடைய கிட்னி, துறவு அண்டையில உருளை நொறுங்கிச்சு, ஆண் தன்மை போய்விட்டது. ஆக எல்லாமே போச்சு. மண்ணுக்கு மண்ணு திரும்புது. ஆக ஒரு 90 வயது மனிதனை நீங்க பாத்தீங்கன்னா அவன் மண்ணா இருக்கிறான். அவனுக்குள்ள ஏதும் செயல் இல்லை. அவன் மீது ஈ முதலானவர்கள் கூட உட்கார்ல. கொசு அவன் முகத்துல ஆடாது. அது செத்தவனுடைய அடையாளத்தை காட்டுகிறது. அதனால ஆத்தும அறிவில்லாமல் இருக்கிறது ஞானம் அல்ல. மெய்யான ஆத்துமாவை நீ விளங்கி கொண்டால் உன் ஆத்துமாவை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கிறோம். ஐயா, கடந்த 3 வாரங்கள்ல மனசாட்சி, அறிவு, எண்ணம் மற்றும் சிந்தையை பற்றி, அதனுடைய தொடர்ச்சியா இன்றைய நாள்ல ஆத்மா பத்தி அழகான ஒரு வேத வசனத்தின் விளக்கங்களை எடுத்து காண்பிச்சீங்க. இது எவ்வளவு பெரிய ஆழ்ந்த சத்தியம் என்பதை நான் மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற உலகளாவிய தமிழ் சொந்தங்களும் உணர்ந்திருப்பார்கள் நம்புறேன் ஐயா. மிகுந்த நன்றிங்க ஐயா. வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய என்பிசி செய்தி மடல் உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சமூக வலைத்தளம் வாயிலாகவும் யூடியூப், பேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.